5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசியிருக்காரு. நீங்களும் உள்ளதா இருந்தீங்க. அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழிபறந்திருக்கு. வாங்க திமுக அரசு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் 5 ஆண்டு கால திமுக ஆட்சி சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக வாழ்த்துக்களை தெரிவித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு குறித்து தெரிவித்திருந்தார். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, ஓபிஎஸ் என்ன செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் எனவும் திமுக அரசின் சாதனைகள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சரின் சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முதலமைச்சரை தனியாக 2 முறை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்பது தொடர்பாக அவர் பதிலளித்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் திமுக அரசு நிச்சயம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் எனவும் திமுக அரசின் சாதனைகள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனை பொறுத்தவரையில் சட்டசபையில் பேசக்கூடிய பட்சத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சி தொடருவோம் என கூறியிருந்தார். அது தொடர்பாக ஓபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைதான் அவர் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறியது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். ஏற்கனவே பார்த்தோம் என்றால் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் இடைக்கால வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு மீதான பதிலுரை என்பது நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலுரை அளித்தார்கள். இதற்கு இடையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற பிறகும் தமிழ்நாடு முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து தனியாக பேசியதாக கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சபாநாயகர் அப்பாவு வரையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆகிய இருவரும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது திமுகவிற்கு ஆதரவான பல்வேறு கருத்துக்களை ஓ பன்னீர்செல்வம் தற்போது தெரிவித்துள்ளது. மேலும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு எதிர்பார்ப்பை எழுப்பியதோடு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 25 ஆண்டுகாலமாக தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என அதிமுகவில் பல்வேறு பதவிகளை வகித்து வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில் தற்போது திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுக ஆட்சிதான் மீண்டும் அமையும் எனவும் திமுக அரசின் சாதனைகள் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதாகவும் அவர் கூறியிருப்பது மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவில் இணைய இருக்கிறீர்களா, ஏதேனும் முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறதா என்பது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு இப்போது வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தற்போது பதிலளித்திருக்கிறார்.
நந்தினி 2 முறை முதலமைச்சரை ஓபிஎஸ் சந்தித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமாக மட்டுமே சந்தித்ததாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்திருப்பதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு அதிரடி திருப்பமாகவே இந்த கருத்துக்கள் என்பது பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2 முறை திடீர் சந்திப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்லாமல் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயப்பனும் முதலமைச்சரை 2 முறை சந்தித்திருக்கிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே இந்த சந்திப்பு இருந்ததாக தகவல் வெளியாகிய நிலையும் கூட அரசியல் கூட்டணி மற்றும் தமிழக அரசியல் தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும் ஒரு பக்கம் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக தற்போது வரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சரை சந்தித்திருக்கக்கூடிய சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் திமுகவிற்கு ஆதரவான பல்வேறு கருத்துக்களையும் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதன்படி ஆணித்தனமாக திமுக ஆட்சிதான் மீண்டும் அமையும் என ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்து என்பது தொடர்ச்சியாக அரசியல் வட்டாரத்தில் மேலும் ஒரு அதிரடி திருப்பமாகவே பார்க்கப்படுகிறது. திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், திமுக அரசின் சாதனைகள் என்பது மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு கொஞ்சம் பொறுத்துங்கள் என்ற பதில்தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆனால் இல்லை என்ற எந்த ஒரு மறுப்பும் அவர் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் திமுகவில் இணைய இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது இந்த அதிரடியான கருத்துக்களும் என்பது அதிரடி மாற்றங்களையே தான் அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அதிமுகவின் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஓ பன்னீர்செல்வம். இருந்த போதிலும் அதிமுகவை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் காரணமாக தற்போது அதிமுகவில் இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரையில் ஓ பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தைக்கு பிறகாக தன்னுடைய அரசியல் அறிவிப்பை வெளியிடுவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை ஓபிஎஸ் தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர்களுடைய அந்த திட்டங்கள் என்பது மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அரசியல் வட்டாரத்தில் மேலும் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைவாரா என்பது தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் அது தொடர்பாக பொறுத்திருந்து பாருங்கள் என்பது தொடர்பாகவும் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார். ஆனால் திமுகவில் இணைய வாய்ப்பு இல்லை என்ற ஒரு மறுப்பையும் எந்த ஒரு மறுப்பையும் அவர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படவில்லை. அதற்கு மாறாக திமுகவிற்கு ஆதரவாகவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது பேசி வருகிறார். நந்தினி, பண்ருட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார். தற்போது ஓபிஎஸ் வந்து மு க ஸ்டாலினை 2 முறை சந்தித்திருக்கிறார். தற்போது அவர் புதிய கட்சியை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் கட்சியின் தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் முதலமைச்சரிடம் 2 முறை சந்திப்பானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் உடன் இருந்திருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரனை பொறுத்தவரையில் நேற்று புதிய கட்சி ஒன்றை தொடங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதற்கு பொதுச் செயலாளர் உள்ளிட்டவற்றையும் அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் ஓபிஎஸ்ஸின் நிலைப்பாடு என்ன, குறிப்பாக பார்த்தோம் என்றால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மார்ச் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனைத்து கட்சி தரப்பிலும் பொறுத்தவரையில் விருப்ப மனு என்பது பெறுதல் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. திமுகவும் இன்று முதல் விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தான் திமுகவை பொறுத்தவரையில் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே கட்சி தலைவர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தான் ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை தற்போது வரை தெரிவிக்காமல் இருக்கிற நிலையில் இன்று முதலமைச்சருடன் 2 முறை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் திட்டவட்டமாக ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். எனவே ஓபிஎஸ் திமுகவில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் ஒரு சில நாட்களில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
நந்தினி, புதிய கட்சி திமுகவில் இணையும் என்று ஒரு அறிவிப்பு வெளியான நிலையில நேற்று தேமுதிக திமுகல இணைஞ்சிருக்கு. இந்த நிலையில தற்போது ஓபிஎஸ் இணையும் பட்சத்துல இது எவ்வளவு பலமா பார்க்கப்படும்? நிச்சயமாக தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டணியிலும் திமுகவில் தொடர்ச்சியாக இணைந்து வருகிறார்கள். அதன்படிதான் நேற்றைய தினம் தேமுதிகவும் திமுகவில் இணைந்திருக்கிறது. எனவே தற்போது ஓபிஎஸும் திமுகவில் இணையும் பட்சத்தில் மிகப்பெரிய பலமான கூட்டணியாகவே திமுக கூட்டணி அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், அதே போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டவை கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் பலமாக நேற்று தேமுதிகவும் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் தற்போது ஓபிஎஸும் திமுகவில் இணையும் பட்சத்தில் இது கூடுதல் பலமாகவே திமுகவிற்கு அமையும். குறிப்பாக அந்த வாக்கு எண்ணிக்கை என்பதும் அவர்கள் பெறக்கூடிய அந்த வாக்குகள் என்பதும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரையில் 1.5% மேல் வாக்கு வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாகவே அவர்கள் அந்த திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். எனவே அந்த வாக்குகளும் திமுகவிற்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று பார்த்தீர்கள் ஓபிஎஸ் தரப்பிடமும் பல்வேறு அந்த வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குகளும் ஓபிஎஸ் திமுகவில் இணையும் பட்சத்தில் அந்த வாக்குகளும் திமுகவிடம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே திமுக அனைத்து கூட்டணியிலும் திமுகவில் இடம்பெறும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய பலமான கூட்டணியாகவே திமுக கூட்டணி என்பது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தபோதும் கூட தற்போது வரை ஓபிஎஸ் தன்னுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. மாறாக திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் தற்போது தெரிவித்திருக்கிறார். எனவே ஒரு சில நாட்களில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே ஒரு சில நாட்களில் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பில் மட்டுமல்லாமல் முதலமைச்சரையும் நேரடியாக மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு பக்கம் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. எனவே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஓரிரு நாட்களில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, தை மாதத்திற்குள் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவேன் என்று முன்னதாக ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். தற்போது திமுகவுக்கு ஆதரவாக அவர் கருத்துக்களையும் பதிவு செஞ்சது வரத பார்க்க முடியுது. இதுக்கு மறுப்பும் அவர் தெரிவிக்காமல் இருக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் நந்தினி? நிச்சயமாக ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பை பொறுத்தவரையில் திமுகவிடம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. ஏற்கனவே ஓபிஎஸ் கடந்த முறை மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்திய போதும் அப்போதும் கூட தை மாதம் முடிவதற்குள் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் தை மாதம் நிறைவடைந்து விட்ட நிலையில் தற்போது வரை தன்னுடைய நிலைப்பாட்டை ஓ பன்னீர்செல்வம் தெரிவிக்காமல் இருக்கிறார். அதற்கு மாறாக தான் இன்று முதலமைச்சரை தற்போது ஓ பன்னீர்செல்வம் 2 முறை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை என்பதே அரசியல் வட்டாரத்தில் அதிரடி மாற்றமாக பார்க்கப்பட்ட நிலையில் தான் தற்போது திமுகவிற்கு ஆதரவான பல்வேறு கருத்துக்களையும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்து வருகிறார். திமுகவில் இணைய இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு கூட அவர் எந்த ஒரு மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. கொஞ்சம் பொறுத்திருங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு பதில் மட்டும்தான் ஓபிஎஸ் தரப்பிடமிருந்து நம்மிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அரசியலில் மிக அதிரடி மாற்றமாக ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் திமுகவுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை தற்போது தெரிவித்து வருகிறார். இந்த கருத்துக்கள் தெரிவிப்பதே அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவிற்கு இது ஒரு கூடுதல் பலமாகவும் பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையிலும் கூட ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனை பொறுத்தவரையில் திமுகவிற்கு ஆதரவாக தான் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் ஆட்சியுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கப்படும் என அவர் கூறியது ஏற்கனவே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.